20 to 25 ஏஜுக்குள்ள கோயம்புத்தூர் மக்களே ப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. ஹலோ காய்ஸ், நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக் கிட்ட ஆக போகுது. நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஸோ ஒர்க்குன்னு சொன்னா அது ப்ராப்பரா என்ன வேலை என்ன ஒழுங்கா கேட்டு போங்க. ஒழுங்கா கேட்கல உங்க ஃப்ரெண்டு வேலை பார்க்கற இல்ல ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்திட்டு வருவீங்க. நான் அப்படிதான் என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அது என்ன நான் டீட்டெயில சொல்றேன். அதனால சேனல் 1 வீக் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேலைன்னு சொன்னாங்கன்னா டிசைனிங் வேலைன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி 19,000 சொன்னாங்க. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் ப்ரொவைட் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு இன்வைட் வந்துச்சு. மெயின் பிரான்ச் வந்து நார்த்ல இருக்கு. நார்த்ல வந்து நம்மளுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே ஒரு 5 சப் பிரான்ச் இருப்போம். அந்த சப் பிரான்ச்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போனேன். இது மாதிரி இந்த ஸ்கிரீன்ஷாட் கம்பெனி நேம் இருக்காது. கம்பெனி நேம் என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. கேஸ் ஏதாவது ஒரு இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி விஷயம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், கோர்ட்னு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படி தான் போவாங்க. நம்ம சும்மா லோக்கலில் போட மாட்டாங்க. டெல்லி அந்த மாதிரி எனக்கு டிராவலிங் லாங் டைம் அந்த மாதிரி தான் போய் கேஸ் போடும். எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. இந்த சுச்சுவேஷனை என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் நான் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் A2D நந்தா ப்ரோ, அவங்கள இன்ஜினியர் சையது இம்ரான் ப்ரோ, அவரையும் நான் டேக் பண்றேன். அவங்கள டேக் பண்றேன். அவங்க சேனல்ல என்ன ஆல்ரெடி அவேர்னஸ் வீடியோ நிறைய இருக்கு. ஸோ A2D நந்தா ப்ரோ அவங்க சேனல்ல குருவல்னு ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அந்த ஸ்கேம்ல நானும் மாட்ட பார்த்தேன். அப்ப நான் 10K கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பார்த்தேன். A2D நந்தா ப்ரோ வீடியோ போட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பர்சனல் கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இப்போ கரண்டா ஸ்கேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ அந்த வீடியோ எனக்கு மோர் ரிலேட்டபிளா இருந்துச்சு. எங்க அம்மா அப்பாக்களை சஜஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி யாரும் கால் பண்ணாங்கன்னா இல்லை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போறாங்க, 5000 கால் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. அப்படிலாம் எங்க அம்மாக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ரீசெண்டா கூட அந்த ஏசி இஷ்யூ போட்டாங்க. ஸோ ஏசி மெக்கானிக் எல்லா மெக்கானிக்கும் சொல்லல, குறிப்பிட்ட மெக்கானிக் மட்டும் அப்படி பண்றாங்க. ஏன்னா ஏசி அவுட்டோர் யூனிட் மாட்டும் போது இந்த ஸ்டாண்டு பார்த்தாது, நீங்க புதுசா எங்கள்கிட்ட தான் ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னு வீடியோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு போல இல்ல இந்த ஸ்டாண்டு ஓகே அப்ப நான் ட்ரில் பண்ண போனப்ப ட்ரில் பண்றேன் அப்படின்னு வாங்கி ட்ரில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கேம்ல அவாய்ட் பண்றதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. என்னோட மோஸ்ட் பர்சனல் கனெக்ட் ஆகிற 2 அவேர்னஸ் வீடியோ இவங்க 2 பேர் தான் போடுறாங்க. மற்ற சேனல் நான் மென்ஷன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. மற்ற சேனல் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா யாராவது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் இதோட டீடைல்ஸ் கம்பெனி நேம் அப்புறம் அவங்க பேசின ஆடியோ ப்ரூஃப் இதெல்லாமே உங்களுக்கு நான் தரேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் A2D நந்தா ப்ரோ இன்ஜினியர் ஃபேக்ட்ஸும் நான் 2 டேக் பண்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இதை ரீச் பண்ண வைங்க. அவங்க ஷேர் பண்ணா பீப்புள்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அவேர்னஸ் ஆவாங்க. வீட்டில் தம்பி அண்ணன் சித்தி பையன் அண்ணன் பையன் இவங்களாம் இந்த ஸ்கேம்ல இருந்து மாட்டாம ஒரு அவேர்னஸா இருக்கும். ஸோ அதனால நான் அவங்க டேக் பண்றேன். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஷேர் பண்ணி இதை பேச சொல்லுங்க. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணா கம்பெனி பேரு டீடைல்ஸ் கம்பெனியோட MD அதெல்லாம் நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிச்சுவேஷனுக்கு என்னால் அந்த கோர்ட்டு கேஸ்லாம் அலைய முடியாது. அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ற இந்த டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நான் ஒரு 2000 கொடுத்து வந்துட்டு வந்தேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே சொல்றேன். என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அரௌண்ட் உங்களுக்கு 90 to 25K சேலரி வரும். சரி இதை நான் பார்த்துட்டு சரி ஓகே ஆஃபீஸ் ஒர்க் தானே, இதுல என்ன இருக்கு நம்ம பார்ப்போம் ஆஃபீஸ் ஒர்க் தானே அப்படின்னு நான் இந்த ஒரு ஆடியோ போறேன். உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு ஃபீல்டு ஒர்க் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் தான். என்ன மாதிரி ப்ரோ வேலை? இது வந்து டிசைனிங் வித் டிஸ்ட்ரிபியூட்டர் டெவலப்மெண்ட். ஓகே ப்ரோ. அதாவது எப்படின்னா இப்ப மெயின் பிரான்ச் வந்து பஞ்சாப்ல இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர் வந்து அதோட சப் பிரான்ச்சஸ். ஓகே ப்ரோ. கோயம்புத்தூர்ல மட்டும் மொத்தம் 14 கம்பெனி இருக்கு. டோட்டலி 14 கம்பெனி இருக்குன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மெயின் பிரான்ச் வந்து நார்த்ல இருக்கு. நார்த்ல வந்து நம்மளுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு கீழே ஒரு 5 சப் பிரான்ச் இருப்போம். ஓகே. அந்த சப் பிரான்ச்சுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கார்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அதை நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் 5 சப் பிரான்ச்சுக்கு. இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதனால யூஸ் ஆகும். இதை வெரிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ இதான் அந்த ஆர்டர் சொல்றாங்க. இப்படிதான் என்ன வேலை கூப்பிட்டாங்க. இது என்ன கூப்பிடுறாங்கன்னா 13/10/2025. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரூமுக்கு மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம 2000 பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரூமுக்கு 2000 கொடுக்கணும். 2000 கொடுத்துட்டு ரூமுக்கு 2000 சொன்னாங்க. நான் செலக்ட் ஆகுவேனா ஆக மாட்டேன்னு அதுல ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லா நான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் லைஃப்ல வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் அமௌண்ட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். சில டைம் நான் சாப்பிடாம கூட தூங்கிருக்கேன், தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி கூட நான் தூங்கிருக்கேன். அவங்க என் சுச்சுவேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்தவங்க அரௌண்ட் எல்லாமே 20-25 வயசுக்குள்ள தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா பிளேம் பண்றாங்க. ஸோ கைஸ் ப்ளீஸ் மாட்டிக்காதீங்க. ஆஃபீஸ் ஒர்க் தானே நானும் ஓகே சொல்லி சண்டே நைட் அங்கே ரூம் இருக்க மாதிரி வர சொன்னாங்க. சரி ஓகே பஸ் எல்லாம் ஏறி பச்சைப்பாளையத்து டிக்கெட் எடுத்தாச்சு. உட்கார சீட் இல்ல. ஸோ நின்றுட்டே தான் போனேன். நின்றுட்டே போகும்போது எனக்குள்ள லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு மிடில் கிளாஸா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேலரி இது ஒரு 19,000 25,000 சேலரி வாங்க போறோம். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஒரு சில திங்ஸ் வாங்கிக்கணும். செலவு காசு போட்டுருணும். வீட்டு செலவுக்கு ஒரு 15,000 போட்டுப்போம். ஒரு 4,000 சாப்பாடுக்கு அப்படி இப்படி செலவு பண்ணாலும் வீட்டுக்கு 15,000 போட்டு விட்டுரும் அப்படின்னு ஒரு ஹோப். ஒரு மிடில் கிளாஸா அந்த இடத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணி மாதிரி அமௌண்ட் போட்டு விடுறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பச்சைப்பாளத்துல இறங்கி நைட் ரூமுக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறோம்னு மார்னிங் 6 o'clock எழுப்பி விட்டாங்க. 6 o'clock எந்திரிச்சு சமசமா சாப்பிட்டு ஒரு வழியா ஆஃபீஸ் போயாச்சு. இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட 3 days ட்ரைனிங் பேர்ல பிரெயின் வாஷ் பண்ற டே 1. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னோட ஸ்கிரீன் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 minutes தான் இருக்கும். நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பேன்னா. ஸோ என்னோட வீட்டில் கூட எங்க அம்மா அப்பாட்ட பேச முடியல. போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த ஒரு வாரத்தில் என்ன நீங்க சொல்லி கொடுத்த
கொடுத்தாங்க, சாப்பிட்டியா இல்ல அதெல்லாம் இல்ல, போயிட்டு வரேன் ஒரு வார்த்தை பேசி நினைச்சு பாருங்க, உங்களோட ஸ்கிரீன் டைம் 7 மினிட்ஸ் அளவுக்கு உங்களை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னால ஃபோன் யூஸ் பண்ண முடியல. 34 மினிட்ஸ் இருக்குன்னு, அந்த 34 மினிட்ஸ் எதுக்குன்னா 24 மினிட்ஸ் கூகுள் மட்டும் செலவா இருக்கா. ஏன்னா டே 1ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஒரு 5, லாங் டேர்ம் கோல் ஒரு 10 அப்படின்னு எழுதிட்டு வா அப்படின்னாங்க. அதை சர்ச் பண்றதுக்கு 24 மினிட்ஸ் ஆச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா 1 மினிட் தான் பேசியிருக்கேன். ஸோ 1 மினிட் என்ன வீட்டில் பேசிருக்கேன் போயிட்டு வருமா அப்படின்னு சொல்றேன். ஸோ நினைச்சு பாருங்க, அம்மா இப்படி ஒரு ஹோப் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன், ஆஃபீஸ் போறான்னு சொல்றேன் அப்படின்னு எங்க அம்மா ஒரு ஹோப் வச்சிருப்பாங்க. நானும் ஒரு நம்பிக்கையில தான் போனேன். ஓகே, இப்போ நான் டே பை டே என்ன நினைச்சேன்னு சொல்றேன். ஸோ டே 1 ட்ரைனிங் பீரியட்ல பிரைன் வாஷ் பண்ற டே 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிசினஸ்க்கு ஜாபுக்கு டிஃபரன்ஸ் சொன்னாங்க. இங்க தான் வச்சாங்க ட்விஸ்ட். பிசினஸ் நம்ம பண்ண போகிற பிசினஸ். பிசினஸோட பிரீஃப் என்ன சொன்னாங்கன்னா பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா நம்ம 48,000 கட்ட போறோம், அந்த 48,000 உங்களுக்கு திருப்பி வந்தாலும் சரி, திருப்பி வரலனாலும் சரி, அது நீங்க தான் பொறுப்பு. அதான் சிம்பிளிக்கா டே 1ல சொல்லிட்டாங்க. எனக்கு டே 3ல தான் தெரிஞ்சிருக்கு. என்னோட ப்ரொஃபைல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஈவினிங் 5 o'clock ஆச்சு. இவ்வளவுதானப்பா, இதுல என்ன இருக்கு அப்படி மார்னிங்ல இருந்து சேர்ல உட்காந்து, சேர்ல சாஞ்சு உட்கார முடியாது, ரவுண்ட் சேர். ரவுண்ட் சேர்ல உட்காந்து முதுகு வலிக்க வலிக்க, பேக் வலிக்க, கழுத்து வலிக்க, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கிளாஸ் கவனிக்கணும். 7 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock சம்திங். அதுக்கு 10 hours கிட்ட உட்காந்துருக்கோம். ஸோ அந்த 10 ஹவர்ஸ்ல பிரேக், லஞ்ச், ஆஃப்டர்நூன் டீ இதுக்கெல்லாம் 1 hours போச்சுன்னா மீதி நான் 9 hours கிட்ட உட்காந்தே இருந்திருக்கேன். உங்களுக்கு பழக்கம் இருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பழக்கமே இல்லை, திடீர்னு ஒரு 9 hours உட்காரணும், சாஞ்சு உட்கார கூடாது, ரவுண்ட் சேர்ல தான் உட்காரணும், ஒரு வழி இருந்துச்சு. ஸோ அந்த வழியோட ட்ரைனிங் பேர்ல பிரைன் வாஷ் பண்ற டே 1 கிளாஸ் முடிச்சேன். ஸோ டே 1 முடிச்சுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, அதான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் சொன்னதை நோட்ல ரைட் பண்ணணும். அதுக்கே நைட் 11:30 or 12 o'clock சம்திங் ஆயிடுச்சு. இப்படிதான் ட்ரைனிங் பேர்ல பிரைன் வாஷ் பண்ற டே 1 முடிஞ்சு.